கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி கானானுக்கு சென்று கொண்டிருக்கிற போது எரிகோவுக்கு வரும்போது எரிகோவில் என்ன நடந்ததுன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். எரிகோவில் இருந்து என்ன செய்கிறாங்கன்னா, யோர்தான்லேருந்து இப்போ என்ன செய்கிறாங்க, யோர்தானுக்கு அங்கே 2.5 கோத்திரத்துக்கு இடம் கொடுத்தாச்சு. அடுத்த மீதி கோத்திரத்துக்கு இடம் கொடுக்கறதுக்கு என்ன செய்கிறாங்க, இங்கே வந்துட்டு இருக்கிறாங்க. வர வழியில் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, எரிகோவுக்கு வராங்க. எரிகோவுக்கு வரும்போது எரிகோ பட்டணத்தை சுற்றி 6 நாள் மௌனமாக நினைச்சாங்க. ஒவ்வொரு நாட்களாக போய் மௌனமாக சுற்றி வராங்க. 7ஆம் நாள் 7 தரம் சுற்றி வந்துட்டு நினைச்சாங்க. அப்புறம் ஆர்ப்பரிக்கும் போது பட்டணம் கீழே விழுந்துருச்சு, இடிஞ்சு விழுந்தோன்னா அவரவர் எந்தெந்த நேரம் இருக்காங்களோ அந்தந்த நேரம் பட்டணத்துக்குள்ளே சென்று பட்டணத்தில் இருக்கிற வாலிபர்கள், புருஷர்கள், ஸ்திரீகள், அவர்களுடைய ஆடு மாடு எல்லாத்தையும் வச்சுறாங்க. பட்டைய கறக்குனாலும் சங்காரம் பண்ணாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆனால் வந்து சங்காரம் பண்ணுறதுக்கு முன்பாக என்ன செஞ்சாங்கன்னா, அந்த வேவு பார்க்க போகும்போது அந்த ராகாப் இந்த வேசி வந்து உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததுனால அவளையும் அவளுடைய குடும்பங்களையும் அவளுடைய ஆடு மாடு மிருக ஜீவனங்களெல்லாம் கொண்டு வந்து அந்த எரிகா பட்டத்துக்கு வெளியில் என்ன செஞ்சுட்டாங்க, கொண்டு வந்துட்டு மற்ற ஏன்னா அவங்க ஆணை இட்டதுபடி அவளை பாதுகாத்ததுனால அவங்க ஆணை கொடுத்ததுன்படி அவங்கள மட்டும் கொண்டு வந்துட்டு அந்த பட்டணத்தில் என்ன செஞ்சுட்டாங்க, தீ கொளுத்திட்டாங்க. அப்போ தீ கொளுத்தும் போது என்ன செய்கிறாங்கன்னா, அங்குள்ள பொருட்கள் என்னெல்லாம் அடிச்சாங்க, வெள்ளி, பொண்ணு, வெண்கலம், இரும்பு இதெல்லாம் என்ன செய்றாங்க, கர்த்தருடைய ஆலயத்துக்கு பொக்கிஷில் கொண்டு சேர்த்தாங்க. இப்போ அப்படி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் சொன்னப்போ எரிகோ வந்து இப்போ என்ன செஞ்ச, தீ கொளுத்தி பட்டணத்தை போட்டாச்சு. அதனால இந்த பட்டணத்தை வந்து திரும்ப யாராவது கட்டுறதுக்கு வந்தாங்க அப்படின்னா, பட்டணத்தை கட்டுறவங்க அஸ்திவாரம் போடும்போது மூத்த குமாரனையும் அதுக்கு வாசல் வைக்கும் போது இளைய குமாரனையும் சாக கொடுப்பாங்கன்னு சொல்லி சாபம் போட்டு வந்தாங்க. ஆனால் விதமாக கர்த்தர் என்ன செஞ்சார், யோசுவாடு கூட இருந்தார். அவனுடைய கீர்த்தி தேசம் எங்கே என்ன செஞ்சுட்டு பரம்பிட்டுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அடுத்தபடியாக இப்போ வந்து நீங்கள் 7ஆம் அதிகாரத்தில் என்னென்னா, கர்த்தர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அந்த எரிகோவில் வந்து எந்த பொருளையும் என்ன செஞ்சுட்டு வரக்கூடாது, நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது சொல்லுவார். சாபத்திட்டான பொருள் அது, அதனால இங்கே இது நீங்கள் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் வந்து இதில் வந்து ஒருத்தர் என்ன செஞ்சுட்டான், எடுத்துகிட்டு வந்துட்டான். அது வந்து யாருன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ அது யார் அப்படின்னா, யூதா கோத்திரத்தில் சேராகின் குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன். யூதா கோத்திரத்தில் சேராவின் குமாரன் சப்தியின் குமாரன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் நினைச்சிடான். அந்த சாபத்திடானதுல சில பொருளை என்ன செஞ்சுட்டான், எடுத்து கொண்டு வந்துட்டான். அதை எடுத்து கொண்டு வந்ததுனால இஸ்ரேல் புத்திரர் மேல் கர்த்தருக்கு என்ன செஞ்சுட்டு கோபம் வந்துருச்சு. இப்போ ஒருத்தர் தப்பு செஞ்சா எல்லாத்துக்குமே தண்டனை தானே. இப்போ நம்ம குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் தப்பு செஞ்சா எல்லாத்துக்கும் தண்டனை. ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகள் கிளாஸ்ல ஏதாவது கலை செஞ்சாருன்னா என்ன சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் தண்டனை தானே கொடுப்பாங்க, உண்மை தெரியற வரைக்கும். அதே போலதான் இப்போ என்ன செய்யணும், இவன் ஒருத்தர் எடுத்துட்டு வந்ததுனால கர்த்தருக்கு என்ன செஞ்சுட்டு இஸ்ரேல் புத்திரர் மேல கோபம் வந்துருச்சு. கோபம் வந்ததுனால இப்போ என்ன செய்றாங்கன்னா, யோசுவா வந்து எரிகோவில் இருக்கிற பெத்தேலு கிழக்கே இருக்கிற பெத்தவார் சமுத்திர ஆயி பட்டணத்துக்கு போகும்படி என்னச்சுன்னா ஆட்களை அனுப்புகிறோம். இப்போ வந்து எரிகோவுக்கு போய் எரிகோவில் செஞ்சு என்ன செஞ்சுட்டாங்க, எல்லாத்தையும் முறியடிச்சிட்டு வந்தாச்சு. அந்த எரிகோவில் தான் எதுவுமே எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கும் போது தான் இப்போ ஒரு மனுஷன் என்ன செஞ்சுட்டான், ஆகான் என்பவன் என்ன செஞ்சுட்டான், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டான். அதனால் இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இப்போ முன்னால் எரிகோவுக்கு போகும்போது 2 பேரும் என்ன செஞ்சாங்க, அனுப்பி பார்த்தது போல இப்போ ஆயி பட்டணத்துக்கு என்ன செய்யணும், யுத்தத்துக்கு போகணும். ஆயி பட்டணத்துக்கு யுத்தம் போகிறதுக்காக வேண்டி அங்கே என்ன செய்கிறாங்க, சில ஆட்களை என்ன செய்கிறாங்க, அனுப்புகிறாங்க. அனுப்பி நீங்கள் போய் அங்கே வேவி பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி யோசுவா என்ன செய்கிறாங்க, அனுப்புகிறான். அப்போ அனுப்பும்போது அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த ஆயி பட்டணத்தில் போய் வேவி பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்க, அங்கே ஜனங்கள் வந்து கொஞ்சம் ஜனங்கள் தான் இருக்கிறாங்க. அதனால நம்ம என்ன செய்கிறோம், ஏறக்குறைய ஒரு 2000-3000 பேர் போனால் போதும், யுத்த புருஷர்கள் எல்லாரும் போக வேண்டாம், 2000-3000 யுத்த புருஷர்கள் போனால் போதும், ஆயப்பட்டதுன்னா நம்ம முறியடிச்சிடலாம், அங்கே ஜனங்கள் கொஞ்சம் ஜனம் தான் அப்படின்னு சொல்லி அங்கே வேவு பார்க்க போயிட்டு வந்த ஜனங்கள் என்ன செய்வாங்க, யோசுவாட்ட சொல்லியிருப்பாங்க. சொன்ன உடனே யோசுவா என்ன செய்றாரு, 2000-3000 சொன்ன உடனே 3000 பேர் என்ன செய்றாரு, அங்கே யுத்தத்துக்கு என்ன செய்றாரு, அனுப்பி விடுறாரு. ஆனால் அந்த ஆய்பட்டணத்துக்கு யுத்தத்துக்கு போகும்போது அங்கே என்ன செய்றாங்கன்னா, ஆய்பட்டணத்தார் வந்து என்ன செய்றாங்க, இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்றாங்க, பட்டணத்துல இருந்து 36 பேரை என்ன செஞ்சுட்டாங்க,
செய்றாங்க, ஏறக்குறைய ஒரு 36 பேர் என்ன செய்றாங்க, வெட்டி போட்டுட்டாங்க. இப்ப யாரு? இஸ்ரவேலர்கள் தோந்து போயிட்டாங்க. இதுவரைக்கும் இஸ்ரவேலர்கள் தோந்து போகலாம், எங்க யுத்தத்துக்கு போனாலும் அவங்க ஜெயத்தை எடுத்துட்டு வந்தாங்க. எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் செஞ்சாங்க. ஆனா இப்ப இதுல கர்த்தர் என்ன செஞ்சிருந்தாரு, அந்த எரிகோல என்ன செஞ்சாரு, இந்த பொருளை சாபத்தினான பொருள் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா இவன் எடுத்து ஆகா நினைச்சிடான், எடுத்து அதை மறைச்சு என்ன செய்யறான், ஒளிச்சு வச்சிருக்கிறான். அவன் ஒளிச்சு வச்சதுனால இப்ப கர்த்தர் இவங்க என்ன செய்றாங்க, யுத்தத்துல தோந்து போயிட்டாங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு அங்க எந்த இதுவுமே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. எல்லாமே சாபத்திடான பொருள், அதனால எல்லாமே தீ கொளுத்திருன்னு சொல்லியிருக்கிறார். ஆனா இவன் எடுத்துட்டு வந்ததுனால கர்த்தர் எழுதுறாரு, இஸ்ரேல் புத்திரர் மேல எல்லாரு மேலும் கோபத்தமாகி இப்ப இவங்களுக்கும் ஜெயத்தை கட்டளை இடல. ஒருத்தர் செஞ்ச தப்புனால இப்ப இவங்க 36 பேர் என்ன செய்றாங்க, வெட்டப்பட்டாங்க. உடனே இப்ப யோசுவா என்ன செய்யறா அப்படின்னு, இப்ப உங்களுக்கு என்ன செய்யற, அவங்க இருதயெல்லாம் என்ன செய்யுது, அப்படியே கரைந்து தண்ணீரை போல என்ன செய்து போயிட்டு, அந்த அளவுல எங்களுக்கு பயமும் திகில் ஆயிட்டு, இப்படி நம்ம என்ன செஞ்சுட்டோம், நம்ம ஜெயிச்சலாம் நினைச்சோம், நம்ம தோந்து போயிட்டோமே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு என்ன செய்யுது, அப்படியே இருதயம் அப்படி தண்ணீரா தோய்ந்து போயிட்டான். அந்த நேரத்துல இருக்கிறாங்க. இப்ப இந்த நேரத்துல யோசுவா என்ன செய்றான்னா, தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து கொண்டு அவனும் இஸ்ரேல் மூப்பர்களும் என்ன செய்றாங்க, சாயங்காலம் மட்டும் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக என்ன செய்றாங்க, தரையில மூங்கற்ப விழுந்து கிடக்குறாங்க. ஏன்னா உடன்படிக்கை பெட்டி எங்க கொண்டு போனாலும் தான் ஜெயம் உண்டுல கிடையாது. இப்போ உடன்படிக்கை பெட்டியை தான் கொண்டு போயிருக்காங்க. அதனால இவன் என்ன செய்றாங்க, இப்ப நம்ம வந்து அப்படியே ஆலயத்துக்கு முன்பாக, பள்ளியிடத்துக்கு முன்பாக, ஆலயத்துல பள்ளியிடத்துக்கு முன்பாக எப்படி எந்த ஏதாவது பாருங்கள் என்றால் அல்லது கண்ணீர் அடிப்போமோ, அதே போல அவங்க என்ன செய்றாங்க, அப்ப வந்து ஆலயம் கிடையாதுல, ஆசரிப்பு கூட இருந்தானா, அதனால என்ன செய்றாங்க, யுத்தத்துக்கு போன இடத்துல உடன்படிக்கை பெட்டி கொண்டு போனனால அந்த உடன்படிக்கை முன்பாக என்ன செய்றாங்க, வஸ்திரங்கள் எல்லாம் கிழிச்சு இஸ்ரவேல் ஜனங்களும் யோசுவா என்ன செய்றாங்க, தலையில உட்கார விழுந்து கிடத்தாங்க. தலையும் மேல என்ன செய்றாங்க, புழுதியெல்லாம் போட்டு கொண்டு கிடக்குறாங்க. அப்படி கிடந்தோடனே இப்ப கர்த்தர் இப்ப என்ன செய்றாரு, புழுதியை போட்டு கொண்டு கிடக்குறாங்க. கடந்துட்டு யோசுவா கேட்கறான், இப்ப நம்ம வந்து என்ன செய்றோம், உபவாசம் இருக்கிறோம். அப்ப அந்த நாட்கள்ல என்ன செய்வாங்கன்னா, வஸ்திரங்களை கிழித்து தலையிலெல்லாம் சாம்பல் அள்ளி போட்டு என்ன செய்வாங்க, புரட்டு எடுத்து சாம்பல்ல இருப்பாங்க. இதுதான் அப்படி உபவாசம் இருப்பாங்க முன்னால. அதனால இப்ப யோசுவா கேட்கிறாரு, வெட்டுடுத்தி அப்படியே உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக தலை மேல புழுதியை போட்டுக்கொண்டு என்ன செய்றாரு, கர்த்தருக்கு நோக்கி கேட்கிற, எங்களை அழிக்கிறதுக்கா நீங்க என்ன செஞ்சீங்க, அந்த எமோரியர் கையில எங்களை ஒப்பு கொடுக்கறதுக்கா எங்களை என்ன செஞ்சீங்க, இங்க கொண்டு வந்தீங்க, நாங்க அதுக்காக எங்களை யோர்தானை கடந்து போக பண்ணினீங்க, நாங்க யோர்தானை கடந்து வராதபடிக்கு நாங்க அங்கே இருந்திருந்தா கூட நாங்க மன திருப்தியா இருந்திருப்போமே, எங்களை யோர்தானை கடந்து இங்க கொண்டு வந்து எமோரியர் கையில அப்படி மாட்டி தவிக்கா கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லி யோசுவா என்ன செய்றாரு, கர்த்தரிடத்துல கேட்கிறாரு. அப்படி காட்டணும், எங்களை காட்ட வச்சுட்டீங்களா, அந்த கானானியர்கள் எங்க என்ன செய்வாங்க, நம்முடைய தேசத்து குடிகள்லாம் இப்படி வைக்கப்பட்டு போயிட்டு சொல்லி அழிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன செய்வாங்க, நம்மள வந்து நாம என்ன செய்ய மகிமைப்படாத, நம்முடைய பேரை பூமியிலாத படிக்க அவங்க என்ன செய்வாங்க, வேறிட்டு போவாங்களே, இப்படி பல நம்முடைய மகத்துவமான நாமத்திற்கு நான் என்ன செய்வேன், என்ன செய்வீர் அப்படின்னு சொல்லி கேட்கற, நம்முடைய மகத்தான நாமத்துக்கு என்ன செய்வீர் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அழிஞ்சு போயிட்டுன்னா, சில ஜனங்கள் அழிஞ்சு போயிட்டாங்கன்னா அப்போ பிரசாதி மக்கள் மத்தியில வெறுக்கப்பட்ட மாதிரி தானே, அதனால அவர் கேட்கிறார், நம்முடைய மகத்தான நாமத்துக்கு என்ன செய்வீர் அப்படின்னு சொல்லி யோசுவா என்ன செய்றாரு, கர்த்தரத்துல கேட்கிறாப்புல. கேட்டோன்னா இப்ப கர்த்தர் என்ன செய்றாரு, யோசுவாக்கு சொல்றாரு, நீ எழுந்துரு, நீ இப்ப ஏன் இப்படி மோங்குப்புற நீ விழுந்து கிடக்குறா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, பாவம் செஞ்சுட்டாங்க, நான் அவங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கை அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, மீறிட்டாங்க, சாபத்திடான பொருளை என்ன செஞ்சுட்டாங்க, எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சாபத்திடான பொருளை என்ன செஞ்சுட்டாங்க, எடுத்துட்டு வந்துட்டாங்க. எடுத்து என்ன செய்றாங்க, அதை களவு செஞ்சு அது வஞ்சித்து தங்கள் பண்டப்பாடிகளை என்ன செய்றாங்க, ஒழித்து வச்சிருக்கிறாப்புல. அதனால என்ன செய்யறோம், இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு என் முன்பாக என்ன செய்ய முடியுது, நிற்க முடியாம போயிட்டு அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. சாபத்தை அவங்க வந்து சாபத்தீடாயிட்டாங்க. சாபத்தீடானதுனால நான் உங்கள் நடுவில் என்ன செய்ய நிற்கிறேன் பண்ணாதபடிக்கு நான் உங்க இடத்துல வச்சு நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே இப்போ நீ எழுந்துரு, நீ எழுந்து என்ன செய்ய, சகல ஜனங்களை என்ன செய்து பரிசுத்தப்படுத்து அப்படிங்கிறாரு. அவங்கள பரிசுத்தப்படுத்துக்கு நீங்க என்ன செய்யணும், நாளை தினத்துக்கு உங்களை என்ன செய்யுங்க, நீங்க பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க, இன்னைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணீங்க, நாளைக்கு உங்க நடுவில் அற்புதமே செய்யுங்க. இது யோசுவா 3வது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம். 3வது அதிகாரத்திலேயே கர்த்தர் என்ன சொல்றாரு, இஸ்ரேல் ஜனங்கள் யோர்தான் மட்டும் வந்தபோது அதை கடந்து போக முன்பாக 3 நாள் பிரயாணத்துல இருக்கும்போது அவங்க என்ன செய்றாங்க, நீங்க ஆசாரிகளை பார்த்து நீங்க யுத்தத்துக்கு போறதுக்கு கர்த்தர் என்ன செய்றாரு, யோர்தானை கடந்து போறதுக்கு முன்பாக நீங்க என்ன செய்றாங்க, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க, நாளைக்கும் நடுவில் அற்புதங்களை செய்வேன், நீங்க யோர்தானை கடந்து போகலான்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருப்பாரு. அதே போல இப்போ என்னதுன்னா, இந்த ஆயி பட்டணத்துக்கு இப்போ இவங்க செய்த அக்கிரமங்களுக்கு அப்போ வந்து அவங்க பாவம் செய்யல, அவங்க என்ன செய்யறாங்கன்னா இருந்தாலும்
ஏதாவது செஞ்சுக்க கூடாதுங்கிறதுனால நீங்கள் பரிசுத்தம் பண்ணி கொண்டா யோர்தானில் உங்களுக்கு யோர்தான் நதியை 2ஆ பிரிந்து நடந்து போவீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கு பரிசுத்தம் பண்ணி சொல்கிறாரு. இப்போ இதில் வந்து இவங்க பாவம் செஞ்சதுனால, திருடிட்டு வந்ததுனால கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நாளைக்குள்ள உங்களை என்ன செய்யுங்க, பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. அப்போ நான் என்ன செய்வேன், அந்த சாபத்திலான பொருளை யார் எடுத்துட்டு வந்தான்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அதன்படியாக இவங்க என்ன செய்றாங்க, தன்னை தானே என்ன செய்றாங்க, எல்லாரும் பரிசுத்தப்படுத்தி கொள்றாங்க, பரிசு பண்ணி கொடுத்துருங்க. அப்போ கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து காலையில எழுந்து என்ன செய்யுங்க, கோத்திரம் கோத்திரமா வாங்க. ஏன்னா 12 கோத்திரம் இருக்குல்ல, அதுல என்ன செய்யுது, 12 கோத்திரமும் கோத்திரம் கோத்திரமா நீங்க வரணும். அந்த கோத்திரம் கோத்திரம் வரும்போது கர்த்தர் வந்து குறிக்கிற கோத்திரம் எந்த கோத்திரம், 12 கோத்திரத்துல எந்த கோத்திரம் குறிக்கிறாரோ அந்த கோத்திரத்தார் நினைச்சது வம்சம் வம்சமா நினைச்சனும் வரணும். அந்த வம்சம் வம்சமா வரும்போது அந்த வம்சத்திலிருந்து கர்த்தர் எந்த குடும்பத்தை பிரிச்சு, வம்சத்திலிருந்து குடும்பம் குடும்பமா நினைச்சணும் கர்த்தர் பிரிச்சு எடுப்பாரு. அந்த குடும்பத்தார் வரணும். அந்த குடும்பத்தார் மத்தியில் வரும்போது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு பேர் வராது, வந்து கோத்திரம் கோத்திரம் நினைச்ச நிறைய இருக்காங்க. அடுத்துல கோத்திரத்துல வம்சம், இந்த வம்சம் அந்த வம்சம் சொல்லுவாங்க, அப்படி வம்சம். அடுத்தபடியாக நினைச்சிட்டாங்க அந்த வம்சத்துல இருந்து எடுக்கும்போது குடும்பத்துல இருந்து தேர்ந்தெடுக்கும் போது ஒரு குடும்பத்துல எத்தனை பேர், 5 பேர் 6 பேர் இருந்தாலும் அதில் ஒவ்வொரு பேரா பேர் பேரா என்ன சீட்டு போடணும். அப்படி அதனால என்ன செய்யணும், நாங்கள் பேர் பேரா என்ன குடும்பத்துல எடுக்கணும்னு சொல்றாங்க. அப்படி எடுக்கும்போது அந்த யார் மதிகட்டான காரியங்கள் செஞ்சாங்களோ அவங்கள என்ன செய்யணும், அக்கினியில கொண்டு வந்து என்ன செஞ்சோம், அவங்கள சுட்டு எரிச்சிடணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருப்பார் யோசுவாட்ட. அப்படி சொன்னபடி இப்போ யோசுவா என்ன செய்யறான், அதிகாலமே எழும்புறான். அதிகாலமே எழும்பியிருந்து இஸ்ரேல் கோத்திரத்தார் என்ன செய்யறா, எல்லாத்தையும் கோத்திரமாக என்ன செய்யறா வர பண்றான். இப்போ இஸ்ரேல் கோத்திர ஜனங்கள் என்ன செய்றாங்க, கோத்திரமா வராங்க. அப்போ வந்து அந்த கோத்திரம் வந்து 12 கோத்திரத்துல எந்த கோத்திரம் குறிக்கப்பட்டுச்சுன்னா யூதா கோத்திரம் என்ன செய்யுது, குறிக்கப்பட்டுச்சு. சீட்டு போட்டு எடுப்பாங்களா, அதுல இருந்து யூதா கோத்திரம் இருந்தது மாட்டுச்சு. அப்ப இந்த யூதா கோத்திரத்துல என்ன செய்யணும், இணைந்து வம்சமா பிரித்து எடுக்கணும். அந்த யூதா கோத்திரத்து மக்களை ஒவ்வொரு வம்சம், இவங்க இந்த வம்சம் அவங்க அந்த வம்சம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அந்த வம்சங்கள் எடுத்துறாங்க, தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி தேர்ந்தெடுக்கிறதுல சேராகின் வம்சம் வருது. சேராகின் வம்சத்துல வந்து இப்ப இருக்கிறாங்க, பேர் பெறாக இருக்கிறாங்க. வர பண்ண போது அவங்க குடும்பத்தில் வச்சிடறான். சக்தி அழிச்சிடறான், குறிக்கப்பட்டிருக்கான். சக்தி வந்திருக்கான். சக்தி குறிக்கப்பட்டோடனே இப்போ சக்தியினோட மகன் கர்மீருக்கு பிறந்த ஆகான் என்பவர் என்ன செய்யறான், குறிக்கப்பட்டவுடனே இப்ப யோசுவா என்ன செய்யறான், ஆகானை நோக்கி கேட்கிறான், மகனே நீ இப்பொழுது இஸ்ரேல் தேவனாய் கர்த்தரை நீ என்ன செய்ய மகிமைப்படுத்துங்கிறார். ஏன்னா அவன் பாவம் செஞ்சுட்டான். யார் திருடனான்னு கண்டுபிடிச்சாச்சுல, சாவத்திராத பொருளை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னு கத்து சொல்லியிருக்காருல. இப்ப அந்த சாவத்திராத பொருளை எடுத்தது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுனா இப்படி கோத்திரம் வம்சமா குடும்பமா பேர் பேரா வர சொல்லி தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அதனால இப்ப ஆகான் வந்து பேர் வந்தோடனே அப்ப யோசுவா வந்து ஆகானை பார்த்து கேட்கிறான், மகனே நீ இப்பொழுது இஸ்ரேல் தேவனாய் கர்த்தரை நீ என்ன செய்ய, நீ மகிமைப்படுத்து. அவருக்கு முன்பாக நீ என்ன செய்ய, அறிக்கை பண்ணு. உன்னை என்ன செய்ய, அறிக்கை பண்ணு. நீ என்னென்ன பொருளா எடுத்துட்டு வந்தியோ அதெல்லாம் என்ன செய்யுது, இதெல்லாம் நீ எதுவுமே ஒழிக்காத, ஆண்டர்கிட்ட என்ன செய்ய, நீ மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி யோசுவா சொல்றாரு. அப்போ ஆகான் யோசுவாவுக்கு பிரத்திரமா சொல்றான். இப்ப சொன்ன உடனே ஒத்துக்கிட்டாங்கன்னா எல்லா கோத்திரம் வம்சம் குடும்பம் பேர் பேரா சீட்டு போட்டு எடுத்ததுனால இப்ப அவன் பேர் விழுந்து உண்மையா அவனுக்கு வந்து கண்டுபிடிச்சாச்சுன்னா அது தெரிஞ்சிருச்சுல. அதனால இப்ப அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, யோசுவா கேட்கும்போது மகனேன்னு சொல்லிதான் கேட்கிற, மகனே நீ என்ன செஞ்சான்னு சொல்லி நீ இப்ப இஸ்ரவேலை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக பாவத்துல அறிக்கையிடு அப்படின்னு சொல்லி எதுவுமே ஒழிக்காதுன்னு சொன்ன உடனே இப்ப ஆகான் யோசுக்கு பிரத்துல வச்சுதான், மெய்யாகவே நான் என்ன செஞ்சேன், நான் தான் இஸ்ரவேலுக்கு கத்துக்குறதுமா என்ன செஞ்சேன், நான் தான் பாவம் செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டு என்னென்ன பிரமா செய்யுதுன்னு சொல்றான். ஏன்னா முதலாவது கேட்கும்போது அவன் தலையிடலை. ஆனா இப்ப வந்து சீட்டு போட்டு தான் பேர் குறிக்கப்பட்டோன்னா இப்ப அவனால ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறதுனால என்ன செஞ்சிடான், யோசுக்கு பிரத்திரமா சொல்றான், மெய்யாகவே நான் நினைச்சேன் இஸ்ரவேல் தேவனுக்கு கத்துக்கூடாம நினைச்சேன், நான் பாவம் செஞ்சேன்னு சொல்லிட்டு சொல்றான். என்னென்ன பிரமா செஞ்சேன் அப்படின்னு சொல்றான். அது என்ன பொருள், என்னென்ன பாவம் செஞ்சான் அப்படின்னா, பாப்போ கொள்ளையில ஒரு நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வை எடுத்தாராம். கொள்ளையிட்ட பொருட்கள்ல நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வை எடுத்துக்காரு. அடுத்துல 200 வெள்ளி சேக்கல் எடுத்துக்காரு. அடுத்துல 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பழத்தை எடுத்துருக்காரு. இதுல நான் கண்டு என்ன செஞ்சேன், அதெல்லாம் நான் இச்சித்து என்ன செஞ்சேன், எடுத்துட்டு வந்தேன். அது வந்து என் கூடாரத்துல மத்தியில நினைச்சது பூமிக்குள்ள நான் புதைச்சி வச்சிருக்கேன் அப்படிங்க. என்னுடைய கூடாரத்துல மத்தியில நான் பூமிக்குள்ள நினைச்சிருக்கேன், நான் பதைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். அது எப்படி பதைச்சு வச்சிருக்கேன்னு சொல்றான். அதனால என்ன செய்யறாரு, இப்ப வந்து யோசுவா ஆட்களை அனுப்புறாரு.
ஆட்களை அனுப்பி போய் எரிச்சுறாரு, அங்கே போய் எடுத்துட்டு சொல்றாரு. அதன்படியே அவங்க கூடாரத்துக்கு போறாங்க. கூடாரத்தில் அவன் நடுவில் பதிச்சு வச்சிருக்கேன்னு சொன்னபடியே அந்த இடத்துல வச்சு நாங்கள் தோன்றுறாங்க. தோண்டும் போது முதல்ல நினைச்சது வெள்ளி இருக்கு, வெள்ளியும் அதுக்கு மேலே நினைச்சது, அதுக்கு மேலே நினைச்சது இருந்திருக்கு. அப்போ அவைகளை நினைச்சதா கூடாரத்தின் மத்தியிலேருந்து நினைச்சதான் எடுக்கிறான். ஏன்னா கூடாரத்தின் மத்தியிலேருந்து வச்சிருக்கிறான். இப்போ கூடாரத்தின் மத்தியிலேருந்து எடுக்கிறாங்க. எடுக்கும்போது யோசுவா இடத்துல இஸ்ரேல் புத்திர எல்லார் இடத்துல கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்தில் வைக்கிறாங்க. அவங்க என்ன செய்றாங்க, அவங்க நடுவில் வச்சிருந்த வீட்டில் நடுவில் வச்சிருந்ததை தோண்டி எடுத்துட்டு வந்துட்டாங்க. எடுத்துக்கொண்டு அதை என்ன செய்றாங்க, யோசுவாட்டன்னு கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே கர்த்தருடைய சன்னிதானத்தில் கொண்டு இப்போ என்ன செஞ்சாச்சு, உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக அவன் திருடினதை செஞ்சு வச்சாச்சு. இப்போ யோசுவாவும் இஸ்ரேலர் கூட சேராகின் புத்திரனாய் ஆகான். யோசுவா வராரு, யோசுவோட இஸ்ரேல் புத்திரருடைய சேராகு புத்திரர் வராங்க. அடுத்தபடியாக சேராகின் புத்திரல ஆகான் வராரு. ஆகான்ட்டு கேட்கும்போது ஆகானுடைய வெள்ளி, பொண்ணு, சால்வை, குமாரத்திகள் இப்படி எடுத்துற எல்லாத்தையும் நினைச்சுறாங்க. எடுத்துக்கொண்டு நேர ஆகோர் பள்ளத்தாக்கு என்ற இடத்துக்கு நினைச்சுறாங்க கொண்டு போறாங்க. யாரு? ஆகான், அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய ஆடு மாடு, அவனுக்கு உண்டான பொருட்கள் எல்லாமே எடுத்துறாங்க. அவனுக்கு கூடாரம் போட்ட இது கொண்டு என்ன செய்றாங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. எல்லாம் எடுத்துட்டு போய் என்ன செய்றாங்க, அந்த ஆகோர் என்ற பள்ளத்தாக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. அங்க போனோடனே இப்போ யோசுவா கேட்கிறாரு, நீ என்ன செஞ்சுட்டு எங்களை கலங்க பண்ணிட்ட அப்படின்னு சொல்றாரு. இப்போ பூமிக்கடியில் ஒரு பொருள்லாம் எடுத்தாச்சு. அதில் என்னது, வெள்ளி, பொண்ணு, சால்வை எல்லாத்தையும் எடுத்தாச்சு. எல்லாத்தையும் எடுத்துட்டு குமாரத்தி ஆடு மாடுகளை எல்லாம் எடுத்து ஆகார் பள்ளத்தை கொண்டு போறாங்க. அங்க யோசுவா சொல்ற, நீ எங்களை என்ன செஞ்சுட்டா, நீ கலங்க பண்ணிட்டா, ஏன் எங்களை கலங்க பண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து எங்களை கலங்க பண்ணிட்டா, இப்போ கர்த்தர் உடனே நினைச்சுவார் கலங்க பண்ணுவார் அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே இப்போ ஜனங்கள்லாம் நினைச்சுறாங்க, கற்களை எடுத்து எரிச்சுறாங்க. யோசுவா மேல அந்த ஆகான் மேல நினைச்சுறாங்க, எறிகிறாங்க. எரிஞ்ச உடனே இப்போ கர்த்தர் என்ன செய்றாரு, தன்னுடைய உக்கிர கோபத்தை என்ன செஞ்சுட்டாரு, மாற்றிட்டாரு. ஆகையால் அந்த இடத்துக்கு இந்நாள் வரைக்கும் ஆகோர் பள்ளத்தாக்கு என்ன செய்து, அந்த ஆகார் பள்ளத்தாக்கில் கொண்டு அவங்க சுட்டரிச்சு போட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய கற்கோயில் என்ன செஞ்சுட்டாங்க, குவிச்சிட்டு இப்போ குவிச்சாங்கன்னா கத்திட்டு இருக்கிற கோபம் என்ன செஞ்சுட்டு மாறினோன்னே அந்த இடத்துக்கு இன்னொரு வரைக்கும் ஆகார் பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சாங்களாம், பேர் வச்சிருக்காங்களாம். அடுத்தபடியாக 8வது அதிகாரம். 8வது அதிகாரத்தில் எப்படின்னா, கர்த்தர் வந்து இப்போ யோசுவா நோக்கி சொல்றாரு, நீ பயப்படாத, நீ கலங்காத, நீ யுத்த மனுஷனா என்ன செய்ய புறப்படுங்கிற. எப்படின்னா, கர்த்தர் யோசுவா நோக்கி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, இந்த யுத்த ஜனங்கள் யாவரையும் நீ கூட்டி கொண்டு எழுந்து எரிச்சது ஆய்பட்டத்துக்கு போங்கிறார். ஆய்பட்டத்துக்கு போ, அங்க நான் நினைச்சுவேன் கூட்டி கொண்டு எழுந்து ஆய்பட்டத்துக்கு போ, இது ஆயின் ராஜாவாகிய அவன் ஜனத்தையும் உன் பட்டணத்தையும் உன் நாட்டையும் உன் கையில நினைச்சு செஞ்சுட்டேன், நான் ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் வந்து சொல்றாரு, எரியோவுக்கும் ராஜாவுக்கும் செய்தது போல செய்ய கடவை. அதனால கொள்ளையான பொருட்கள், மிதியான மிருகஜீவன்கள் கொள்ளையாக எடுத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி கத்தடிச்சதா சொல்லியிருக்கேன். என்னன்னா, ஆய்க்கும் ராஜாவுக்கும் செய்ய கடவாய். எப்படி எரியோ ராஜாவை எப்படி மடங்கடிச்சு சாகடிச்சாங்களோ அதே போல ஆயின் ராஜாவை நீ நினைச்சு செய்வான்னு சொல்றாரு. ஆனா கொள்ளையிட்ட பொருட்கள், மிருக ஜீவன்கள் அவர் கொள்ளையாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறாரு. பட்டத்துக்கு பின்னாலே என்ன செய்யுங்க, பதிவிட வைங்க, பதிவிட வச்சு நீங்க என்ன செய்யுங்க, உள்ள போங்க அப்படிங்கிறாரு. ஆயின் மேல் போக. இப்ப யோசுவாவும் யுத்த ஜனங்கள் நினைச்சாங்க, எழுந்து புறப்படுறாங்க. புறப்பட்டு யோசுவா நினைச்சான், யுத்த வீரரானா 30,000 பேரை நினைச்சான், அழைக்கிறான். 30,000 பேரை தேர்ந்தெடுத்து அவர்களை நினைச்சான், ராத்திரியிலேயே நினைச்சான், அதிகாலையில எழும்பி யோசுவா யுத்த வீரர் 30,000 பேரை தேர்ந்தெடுத்து ராத்திரியில நினைச்சான் அவர்களை அனுப்புறான். அனுப்பி என்ன சொல்றான்னா, அவர்களுக்கு என்ன கட்டளையிடுறா அப்படின்னா, நீங்கள் பட்டணத்தின் பின்னால போய் என்ன செய்யுங்க, பதிவிருங்கிற. பட்டணத்துக்கு முன்னால போகாதங்க, பட்டணத்துக்கு பின்னால என்ன செய்யுங்க, நீங்க பதிவிருங்க. பட்டணத்துக்கு பட்டணத்துக்கும் வெகு தூரமா நீங்க என்ன செய்யாதங்க, போகாதங்க. அங்க எல்லாரும் அடிச்சது எல்லாம் ஆயத்தமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 30,000 பேரை தேர்ந்தெடுத்து ராத்திரியில் அனுப்பி நீங்க வச்சுறாங்க, பட்டணத்துக்கு பின்னால பதிருக்கணும், பட்டணத்துக்கு வெகு தூரம் போகக்கூடாது, எல்லாரும் ஆயத்தமா இருங்க. நானும் நினைச்சிட என்னோட இருக்கிற சகல ஜனங்கள் நினைச்சுவோம், நாங்க அந்த பட்டணத்தை ரெண்டில் நினைச்சுவோம், நாங்க கிட்டி வருவோம். கிட்டி வரும்போது அவர்கள் வந்து நினைச்சுவாங்க, அவர்கள் முன்போல நினைச்சுவாங்க, நம்மள நினைச்சுவாங்க, யுத்தத்துக்கு எதிர்த்து ஓடி வருவாங்க. ஓடி வரும்போது நாங்க நினைச்சுவோம், நாங்க முன்னால ஓடுவோம். அவங்க எங்களை செய்வாங்க, துரத்தி கொண்டு வருவாங்க. அப்போ குறிப்பிட்ட இடங்களுக்கு நாங்க நினைச்சிடோம் சென்று நாங்க நினைச்சிடும், அவங்க துரத்தப்பட்ட சொல்லி நாங்க துரத்தி கொண்டு இருப்போம். அந்த சமயத்துல நினைச்சிடுவாங்கன்னா, நீங்க பின்னால இருந்து என்ன செய்றீங்க, பின்னால பதிவிட வைங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதன்படி அவங்க என்ன செய்றாங்க, பட்டணத்துல போய் என்ன செய்றாங்க, போறாங்க. பட்டணத்துல போய் என்ன செய்றாங்க, இந்த 30,000 பேரும் அந்த பட்டணத்துக்கு வெளியில என்ன செய்றாங்க,
தங்கி இருக்கிறாங்க. கூடாரம் போட்டு அங்கே யுத்தத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க. யோசுவாவும் அவனோட இந்த ஜனங்களை நினைச்சாங்க. நேர கர்த்தர் சொன்னபடி நினைச்சாரு, ஆயி பட்டணத்துக்கு நினைச்சாரு போறாரு. அங்கே போய் நினைச்சாரு, ஆயி மேற்காக பதிவு இருக்கிறாங்க. யோசுவாட் ராத்திரி ஜனங்களுக்குள்ள நினைச்சுதான் தங்கி இருக்கிறாப்புல. இப்படி பட்டணத்தை எரிச்சிடும், தீக்கெழுத்து போடுங்க, சொற்படி செய்யுங்கன்னு சொல்லி யோசுவா சொல்லியிருக்காரு. நாங்கள் வந்து முன்னால் எங்களை துரத்துட்டு வரும்போது நாங்கள் ஓடுவோம், அப்போ அவங்க எல்லாரும் எங்களை துரத்துட்டு வரும்போது நீங்கள் பின்னால் இருந்து நிறைய பட்டணத்துக்குள்ள போய் பட்டணத்தை தீக்கெழுத்து போடுங்கன்னு சொல்லியிருப்பால. அதன்படியாக இப்போ நினைச்சாங்க. யோசுவா அதிகாலமே நினைச்சிடா எழும்பி தங்கள் ஜனத்தொகை நினைச்சிடும் அதிகாலமே எழுந்து ஜனங்களை என்ன செய்யறாக்க மத்திய இஸ்ரேல் மூப்பரோடு கூட ஜனங்களுக்கு முன்பாக என்ன செய்யறா நடந்து போறா. ஆனா ஆயின் மேல் நடந்து போறாங்க. எங்கன்னா முன்னால ஒரு குறிப்பு நினைச்சுறாங்க. அதான் யோசுவா இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் நினைச்சுறாங்க முன்னால நடந்து போறாங்க ஆயி பட்டணத்துக்கு விரோதமா. இப்போ வந்து அந்த ஆயின் ராஜா நினைச்சுறாரு, கேள்விப்பட்டதுனால இப்போ நேரம் நினைச்சிடாது, இவங்களோட யுத்தம் பண்ணணும். யுத்தம் பண்றதுக்காக நினைச்சிடாரு. யுத்த புருஷர்கள் நினைச்சிடாரு. மொத்தம் ஒரு 5000 பேர் யுத்த புருஷர்கள் நினைச்சிடாங்க. அவங்க பிரிச்சு எடுத்துட்டு வராங்க. இந்த சமயத்துல யோசுவா நினைச்சிடறான் 5000 பேரை அந்த ஸ்கூலுக்கு பின்னால என்ன செஞ்சுப்பாரு வச்சுக்கிறாரு. மற்ற இவங்க வந்து 30,000 பேர் நினைச்சிடாங்க. யுத்தத்துக்கு வந்தவங்க முன்னால வந்திருக்கிறாங்க. அதனுடையாக இவங்க நினைச்சிடறாங்க அந்த ஆய்ப்பட்டத்துக்கு நடுவே நினைச்சிடறாங்க. அந்த ஆய்ப்பட்டத்துல பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. அவர்களுக்கும் ஆய்வுக்கும் நடுவே நினைச்சது ஒரு பள்ளத்தாக்கு இருக்கு. இஸ்ரேல் ஜனங்கள் தங்கி இருக்கிறதுக்கும் ஆய் ஜனங்கள் தங்கி இருக்கிறதுக்கும் நடுவில் ஒரு பெரிய பள்ளத்தாக்கு மட்டும் நினைச்சுதான் இருக்குதான். ஆனா அந்த யுத்த ஜனங்கள் எல்லாம் நடந்து யுத்த பண்ணதுக்கு எதிரே வந்து ஆய்க்கு வடக்கே பாயம் இருக்கிறாங்க. அவர்களுக்கும் ஆய்க்கு நடுவே ஒரு பள்ளத்தாக்கு இருந்துச்சான். அதனால ஏறக்குறைய 5000 பேரை நினைச்சாரு யோசுவா பிரிச்சு எடுக்கிறாரு. 5000 பேரை பிரிச்சு எடுத்து அவர்கள் நினைச்சாரு ஆய்க்கு நடுவே என்ன செய்யுங்க படுறதுக்கு வேலண்டில நீங்க என்ன செய்யுங்க பட்னா வைத்தேன் அப்படின்னு நீங்க வந்து 5000 பேரை நினைச்சாருன்னா படத்துக்கு பின்னால நீங்க நினைச்சீங்க பதிவிட இருந்துக்காங்க. நாங்க வந்து 30,000 வீரர்களோட நம்ம முன்னால இருக்கேன்னு சொல்லியிருப்பாரு. அதன்படியாக 5000 பேரை பட்டத்துக்கு வெளியில கொண்டு நினைச்சிடா உட்கார வச்சிருக்கா. இப்ப பட்டத்து வடக்கே இருந்த சகல சேனையும் பட்டத்துக்கு மேற்கே பதிவிடந்தர்களையும் திட்டம் பண்ணின பின்பு யோசுவான் ராத்திரி நினைச்சான் பள்ளத்தாக்குல தங்கியிருக்கான். பட்டத்து வடக்கே இருந்த சகல ஜனையும் பட்டத்துக்கு மேற்கே பதிவிடந்தர்களையும் திட்டம் பண்ண பின்பு யோசுவான் ராத்திரியில் நினைச்சான் பள்ளத்தாக்குல தங்கி இருக்கிறான். காலையில யுத்தத்துக்கு போனோம். மீண்டும் எப்படி யுத்தத்துக்கு போய் ஜெயித்தா நாளைக்கு பார்ப்போம். கத்ததம்